ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரயில்வேல இருந்து செக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்ற போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இது என்ன போஸ்ட் அப்படின்னா, இப்போது ரயில்வேல வந்து ட்ரெயினோட ஃபுல் மானிட்டரிங், அதாவது இப்போ இது எதுவும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு சிக்னலில் ஒரு ட்ரெயின் லேட் ஆச்சுன்னா அதை இன்ஃபார்ம் பண்ணுறது, அதர் ட்ரெயின் அந்த ரூட்டில் வராமல் இருக்க இன்ஃபார்ம் பண்ணுறது, இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இப்போ நான் எக்ஸாம்பிள் இந்த தொடரி மூவியில் அந்த ட்ரெயின் வந்து இதாகும்போது ஒரு ஆஃபீஸ்லேருந்து அதை சிஸ்டம் வழியாக மானிட்டர் பண்ணி இது பண்ணுவாங்கள்ல. ஸோ அதுதான் இந்த ஜாப். ட்ரெயினோட சிக்னல் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ட்ரெயினில் எதுவும் ப்ராப்ளம், லோகோ பைலட் கூட காண்டாக்டில் இருக்குது. ஸோ எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. செக்ஷன் கண்ட்ரோலர் ஒரு நல்ல ஜாப்னே சொல்லலாம். சேலரி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 65,000 அபோவ் இருக்கக்கூடிய ஜாப் தான். லோகோ பைலட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு சிக்னல் டிடிஐ எல்லார் கூடயுமே இவங்க காண்டாக்டில் இருப்பாங்க. ட்ரெயினோட ஃபுல் மானிட்டரிங் இவங்களுக்கு கீழே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை பற்றின ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி எவ்வளோ, சிலபஸ் என்னென்ன படிக்கணும், டெஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்றத எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது என்ன போஸ்ட் அப்படின்னா, செக்ஷன் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது கம்ப்ளீட் ட்ரெயின் மானிட்டரிங் சிஸ்டம் தான் இந்த ஜாபோட ரோல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டேட் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ இதோட ஓப்பனிங் அப்ளிகேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகியிருக்கு. க்ளோசிங் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14/10/2025, கரெக்டாக 1 மந்த் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஸ்டார்டிங் 2 வீக்ஸ்க்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் வந்து எப்போது லாஸ்ட் டேட் அப்படின்னா 16/10/2025. ஓகேவா? இன்கேஸ் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா, எடிட்டிங் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா, கரெக்ஷன் விண்டோ வந்து 17/10/2025 இருந்து 26/10/2025 வரைக்கும். ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு. ஸ்டார்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறது 15/9/2025 செப்டம்பர் 15. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 14/10/2025 அக்டோபர் 14. ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டு 16/10/2025. விண்டோ அப்ளிகேஷன் எதுவும் எடிட் பண்ணணும், கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா 17/10/2025 26/10/2025. ஓகேவா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா, செக்ஷன் கண்ட்ரோலர் இது வந்து ரயில்வேன்ற போது ஆல் ஓவர் இந்தியாவில் மொத்தம் 368, அதாவது 368 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியல் பே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 35,400 மேக்ஸிமம் 65,000 வரை வரும். ஸோ இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் விஷன் பார்த்தீங்கன்னா A to விஷன் இருக்கணும், A to ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இதுக்கு ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 20லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். நார்மல் ஏஜ் வந்து 20லேருந்து 33 வயது வரை கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி என்ன அப்படின்னா 368. ஓகேவா? ஸோ இது வந்து ஆல் ஓவர் இந்தியா. சென்னையில் எவ்வளோ, சவுத்தர்ன் ரயில்வே எவ்வளோன்றதை பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? இதோட எக்ஸாம், அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகேவா? அதோட சிலபஸ் வீடியோவில் பாருங்கள். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு வைப்பாங்க. அதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சிபிஏடி. இது என்னென்னா கம்ப்யூட்டர் பேஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதில் குவாலிஃபை ஆகிறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இதான் இந்த செக்ஷன் கண்ட்ரோலரோட ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிபிடி, அதுக்கப்புறம் சிபிஏடி, அதுக்கப்புறம் மெடிக்கல், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கடுத்து மெடிக்கல் இருக்கும். ஓகேவா? இப்போது ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கறது என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் வேக்கன்சி பார்த்து, இப்போ நீங்கள் சென்னை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க சென்னை சோன் கொடுப்போம், சவுத்தர்ன் ரயில்வே. அங்கே வேக்கன்சி கம்மியாக இருக்குது, இல்லை வேறு சோன் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். பட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபுல் டைம் நீங்கள் அந்த ஸ்டேட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு கேரளா ஓகே, நான் கேரளா கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் கேரளாவில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்து ப்ரெஃபரன்ஸ் நீங்கள் எந்த ஸ்டேட்டு கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல, அந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டைஃபன் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா?
இன்னொன்னு என்னன்னா, இதுல வந்து நீங்க செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பாண்ட் குடுப்பாங்க. பாண்டுனா கம்பல்சரி ஒரு டைம் பீரியட் குடுத்து நீங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணணும் அந்த மாரி இருக்கும். ஷூரிட்டி இல்லன்னா பாண்ட் பீரியட் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்க. போஸ்டிங் பார்த்தீங்க ஆல்ரெடி சொன்ன மாரி இப்போ நம்ம ஒரு ஸ்டேட்ல அப்ளை பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம் அப்டின்னா, மினிமம் 5 டூ 10 இயர்ஸாவது நீங்க சர்வீஸ்ல இருந்தா, அதுக்கப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு இதுல குடுத்துருக்காங்க, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ எக்ஸாம் அப்ளை பண்றது வேற ஸ்டேட் இல்ல நம்ம ஸ்டேட்லயே கொஞ்சம் தள்ளி போடுறாங்க. ட்ரெயின் ஃபெசிலிட்டி அவங்க யூஸ் பண்ணணும் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரெயின் டிராவல் ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரெயின் டிராவல் ஃபெசிலிட்டி வேணும் அப்டின்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது அத பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட விஷன் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா, A2 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஸோ விஷன் வந்து எப்புட்னா 0.6 இருக்கணும். கிளாஸ் போட்டிருக்கக்கூடாது. வித்தவுட் கிளாஸஸ். அதுக்கப்புறம் கலர் விஷன், பைனாகுலர் விஷன், நைட் விஷன் எல்லாத்துலயும் அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது ஐ ரிலேட்டடா எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. லேசர் சர்ஜரி, லாசிக் சர்ஜரி இந்த மாரி எதுவுமே பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ ஐ வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுத்துருக்காங்க. அந்த சர்ஜரி ஐல எந்த சர்ஜரியும் பண்ணியிருக்கக்கூடாது. தென் வந்து விஷன் ஸ்டாண்டர்ட் இருக்கணும். கிளாஸ் போட்டிருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட்டு அந்த ஏஜ் லிமிட் ரிசர்வேஷன் படி பார்த்தீங்க அப்டின்னா, யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து 2/1/1993ல இருந்து 1/1/2006க்குள்ள பிறந்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓபிசி நான் கிரிமினல் லேயருக்கு வந்து 2/1/1990ல இருந்து 1/1/2006க்குள்ளவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி பார்த்தீங்கன்னா 2/1/1988ல இருந்து 1/1/2006க்குள்ள பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் ரிலாக்சேஷன், எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்சேஷன் அந்த மாரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அத சேர்த்து தான் குடுத்துருக்காங்க. ஏஜ் குரூப் நார்மலா ஜென்ரல் சொல்றது வந்து 20 டூ 33. ஆனா இதுல வந்து இயர்ஸ் கம்மி பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எஸ்சி, எஸ்டினா 1988, ஓபிசி வந்து 1990, ஈட் ஈடு யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் வந்து 1993ல இருந்து 11/2006 வரைக்கும். ஸோ இந்த ஏஜ்க்குள்ள இருக்கவங்க, இந்த டேட் ஆஃப் பர்த்க்குள்ள இருக்கவங்க வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதான் ஏஜ் லிமிட். நெக்ஸ்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து ஏதாவது ஒரு டிகிரி, என்ன டிகிரின்னு பர்ட்டிகுலரா குடுக்கல. நீங்க எனி டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். பட் அவங்க என்ன ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அப்புட்னா, ஃபைனல் இயர் ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்றவங்க. அதாவது நான் ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிச்சுட்டேன். ரிசல்ட் வந்துட்டு பட் சர்டிஃபிகேட் வாங்கல. அந்த மாரி இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. எக்ஸாம் முடிஞ்சது எனக்கு நெக்ஸ்ட் மந்த் ரிசல்ட்டு நான் அப்ளை பண்ணலாமான்னு அப்ளை பண்ண முடியாது. ஸோ இவங்க அப்ளிகேஷன் டேட்டு குடுத்துருக்காங்கல்ல, லாஸ்ட் டேட்டு 14 அக்டோபர். அதுக்கு முன்ன நீங்க டிகிரி முடிச்சு ரிசல்ட் எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ரிசல்ட்டுக்காண்டி வெயிட் பண்றவங்க, இல்ல சர்டிஃபிகேட் இன்னும் வாங்கல அந்த மாரி இருக்கவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்டின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 500 அதாவது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 500 குடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் இது குடுத்துருக்காங்க அப்புட்னா, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட் அண்ட் எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து 250 ஃபீஸ் ஓகேவா? மீதி ஜென்ரலா இருக்கவங்களுக்கு 500 ஃபீஸு. இந்த 500ல நீங்க இப்போ எக்ஸாம் எழுதிட்டீங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு சிபிடி சொன்னோம்ல, ஆக்சுவலா 2 ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட்டு சிபிடி அதுக்கப்புறம் சிபிஏடி சொன்னோம்ல. அந்த ஃபர்ஸ்ட்டு சிபிடி நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து 400 வந்து ரீஃபண்ட் ஆயிரும் ஓகேவா? இது யாருக்கு அப்டின்னா 500 பே பண்றவங்களுக்கு. 250 பே பண்றாங்கல்ல, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் என்ன அப்டின்னா 250யுமே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிரும் ஓகேவா? ஸோ இதான் ஃபீஸ் 500 ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்புறம் எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் 250. ஸோ ரீஃபண்ட் வந்து 500 பே பண்ணி எழுதுறவங்களுக்கு நீங்க சிபிடி ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் அட்டெண்ட் பண்ணீங்க அப்டின்னா 400 வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். 250 பே பண்றவங்களுக்கு 250யுமே ரீஃபண்ட் ஆயிரும் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு செலக்ஷன் ப்ராசஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் ஸ்டேஜஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அதாவது சிபிடி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். செகண்ட் வந்து சிபிஏடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட். தேர்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபோர்த் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ் ஃபார் செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட் ஓகேவா? ஸோ இதில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா 120 மினிட்ஸ் அதாவது 2 ஹவர்ஸ் ஓகேவா? டோட்டல் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் இருக்கும் ஓகேவா? இதில் நெகட்டிவ் மார்க் உண்டான்னு கேட்டால் நெகட்டிவ் மார்க்கும் உண்டு.
1/3 மார்க் நெகட்டிவ். அதாவது இப்போ நீங்க கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா, அதுக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கும், ராங்கா ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா 0.33 மார்க்கும் உங்களுக்கு வந்து ரெட்யூஸ் ஆகும். ஓகேவா? கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 1 மார்க் குடுப்பாங்க. ராங்கா ஆன்சர் பண்ணீங்கன்னா 0.33 மார்க் வந்து நீங்க எடுத்திருக்க மார்க்லருந்து ரெட்யூஸ் பண்ணிருவாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து சிலபஸ் என்ன அப்டின்னா, அனாலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி அதாவது நம்ம ஆப்டிட்யூட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கான சிலபஸ் குடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்ல நம்பர் சிஸ்டம், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட், லாஸ் அண்ட் டிஸ்கவுண்ட், டைம், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ் இந்த மாரி பர்ட்டிகுலர் டாபிக் குடுத்துருக்காங்க. அடுத்து இன்னொன்னு வந்து டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். இது வந்து என்ன அப்டின்னா, மல்டி சோர்ஸ் டேட்டா அனாலிசிஸ் எக்ஸாமினேஷன். அதாவது ஏதாவது இப்போ இமேஜ் பை சார்ட்டு அந்த மாரி குடுத்துட்டு, இமேஜ் குடுத்து அதிலருந்து கொஸ்டின் கேட்கறது டேட்டா அனாலிசிஸ் குடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் கேப்பபிலிட்டி. ஸோ இத பொறுத்தவரைக்கும் லாஜிக்கல் ரீசனிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2 இருக்கு. லாஜிக்கல் ரீசனிங்ல பைனரி லாஜிக், அதுக்கப்புறம் கிளாக்கு, கேலண்டர்ஸு, பிளட் ரிலேஷன், ஃபேமிலி ட்ரீ இந்த மாரி இருக்குது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேரா குடுத்து அதிலருந்து கொஸ்டின் கேட்பாங்க. தெரியும்ல. நெக்ஸ்ட் வந்து மென்டல் ரீசனிங் பார்த்தீங்க அப்டின்னா, அனாலஜி, ஐடென்டிஃபையிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 ஐட்டம்ஸ் இந்த மாரி இருக்கிறதெல்லாம் மெண்டல் ரீசனிங்ல. கோடிங், டீகோடிங், ரேங்கிங், அரேஞ்ச்மெண்ட் இந்த மாரி. ஸோ எக்ஸாம் வந்து ஓவராலா 120 மினிட்ஸ். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின். இதில வந்து ஃபர்ஸ்ட் அனாலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டிக்கு வந்து 60 கொஸ்டினும், லாஜிக்கல் கேப்பபிலிட்டிக்கு 20 கொஸ்டின், மென்டல் ரீசனிங்க்கு வந்து 20 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின். ஓகேவா? இதில வந்து ஈச் கரெக்ட் கொஸ்டினுக்கு 1 மார்க் குடுப்பாங்க. ராங் கொஸ்டினுக்கு 0.33 மார்க் வந்து ரெட்யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ் ஆப்டிட்யூட் டெஸ்ட்டு. இந்த கம்ப்யூட்டர் பேஸ் ஆப்டிட்யூட் டெஸ்ட்டு வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இது வந்து 100 கொஸ்டின் 120 நிமிஷம். அதாவது 2 ஹவர்ஸு. ஸோ இது வந்து என்ன அப்டின்னா, நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் எழுதிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி. ஸோ உங்க சவுத்தர்ன் ரயில்வேனா இப்போ நீங்க தமிழ்லயே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் அதாவது சிபிடிய வந்து நீங்க தமிழ்ல அட்டெண்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த கம்ப்யூட்டர் பேஸ் ஆப்டிட்யூட் டெஸ்ட் வந்து 2 லாங்குவேஜ் தான். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தில மட்டும் தான் இருக்கும். ஸோ இது எப்படின்னா, ஒரு வேக்கன்சிக்கு 8 பேர் அந்த இதில எடுப்பாங்க. ஓகேவா? இன்னொன்னு என்னன்னா, விசன் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து பண்ணியிருக்கணும். அதாவது நீங்க சிபிடி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு குவாலிஃபை பண்ணி சிபிஏடி கூப்பிடுவாங்கல்ல, அப்போ வந்து நீங்க விசன் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணா மட்டும் தான் இந்த எக்ஸாம்க்கு வந்து நீங்க அலோவ் பண்ணுவீங்க. ஓகேவா? எக்ஸாம் இங்கிலீஷ், ஹிந்தில மட்டும் தான் இருக்கும். மினிமம் வந்து 42 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஓவராலா எப்படி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுப்பாங்க அப்படின்னா, நீங்க சிபிடி ஆல்ரெடி எழுதியிருக்கீங்கல்ல, அதில 70% மார்க்கு. நெக்ஸ்ட் இந்த சிபிஏடில 30% ஓவராலா 100க்கு எவ்வளோ வருதுன்றத பார்த்து தான் உங்கள நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு குவாலிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ சிபிடி ரொம்பவே முக்கியம். ஏன்னா அதிலருந்து 70% வெயிட்டேஜ் எடுக்காங்க. சிபிஏடிலருந்து 30% ஓகேவா? பாருங்க 70% வெயிட்டேஜ் ஃபார் த மார்க்ஸ் அப்டேட் இன் த சிபிடி அண்ட் 30% வெயிட்டேஜ் ஃபார் த மார்க்ஸ் அப்டேட் இன் த சிபிஏடி. ஓகேவா? ஸோ இதில் ஓவராலாக 100க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றதை பொறுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு குவாலிஃபை ஆவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிபிடி, செகண்ட் வந்து சிபிஏடி. ஓகேவா? சிபிஏடி நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி விசன் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சிபிடிலேருந்து 70%, சிபிஏடிலேருந்து 30% ஓவராலாக மெரிட் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணி உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஸோன் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட வெப்சைட்டில் தான் பண்ணணும். ஓகேவா? இப்போ சென்னை ஸோன் அப்ளை பண்ணி போகிறீங்க அப்படின்னா www.rrbchennai.government.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஸோ இதோட சேலரி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 35,400 ஸ்டார்டிங்கில் இருந்து இது மேக்ஸிமம் 65,000 வரை இருக்கும். ஸோ இதோட ஸோன் வைஸ் வேக்கன்சி டீட்டெயில் பாருங்கள். சென்னைக்கு ஓவராலாக யூஆர் கேட்டகரிக்கு 3 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு 1 வேக்கன்சி, ஓபிசிக்கு 1 வேக்கன்சி. டோட்டல் பார்த்தீங்க மொத்தமே 5 வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வேறு ஸ்டேட் அப்ளை பண்ண போகிறீங்கனாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம்.
பட் என்ன அப்டின்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸுக்கு நீங்க அந்த ஸ்டேட்ல தான் ஒர்க் பண்ற மாரி இருக்கும். அது உங்களுக்கு ஓகே அப்டின்னா, நீங்க வேற ஸ்டேட் கூட அப்ளை பண்ணலாம். சென்னைக்கு வந்து மேக்ஸிமம் 5 வேக்கன்சி தான் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல நான் அப்ளை பண்ணி எனக்கு இந்த எக்ஸாம் கிளிக் ஆச்சு அப்டின்னா, நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன் அப்டின்றவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. சும்மா டைம் பாஸ்க்காண்டி அப்ளை பண்ணி இன்னொருத்தவங்க லைஃப வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க. நான் கண்டிப்பா அந்த வேலை கிடைச்சது அப்டின்னா, நான் கண்டிப்பா போவேன் அப்டின்றவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க. படிச்சுட்டு இருக்கவங்க ஒரு அட்டெம்ப்ட் நான் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இத பத்தின டீட்டெயில். இதில வேற எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்ளிகேஷன் டேட்டு நெக்ஸ்ட் மந்த் வரை இருக்கு அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. எவ்வளோ சூன் பாசிபிள் சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா, நீங்க இது வந்து பண்றத பொறுத்து நம்ம எக்ஸாம் சென்டர் வந்து கொஞ்சம் லாங்கா வர மாரி இருக்கும். ஸோ, அதனால சீக்கிரம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்டின்னா, மேக்ஸிமம் பக்கத்திலேயே கிடைக்கிற மாரி இருக்கும். ஸோ, செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டு இவ்வளோதான். இதில எதுவும் டவுட் இருந்தது அப்டின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். அப்ளிகேஷன் டேட்டு நல்லா பார்த்துக்கோங்க. 15/9/2025ல இருந்து 14/10/2025 வரைக்கும். பேமெண்ட்டு கரெக்ட்டா பண்ணுங்க. ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர், அப்புறம் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் 250, ஜென்ரல் கேட்டகரியில வரவங்களுக்கு 500. ஸோ பேமெண்ட் வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டென்ட் பண்ண அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி அட்டென்ட் பண்ணாலே உங்களுக்கு 400 ரீஃபண்ட் ஆயிரும். 250 பே பண்ணுறவங்களுக்கு 250யும் ரீஃபண்ட் ஆயிரும். சிலபஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலா நல்ல போஸ்ட்டு, ரொம்பவே நல்ல போஸ்ட்டு. பட் என்னன்னா வேக்கன்சி ரொம்ப கம்மி சவுத்தர்ன் ரயில்வேல. 5 வேக்கன்சி தான் மொத்தமே போட்டிருக்காங்க. பட் பரவால்ல, ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டேஜ் எக்ஸாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிபிடி 100 மார்க் 100 கொஸ்டின் இருக்கும். 120 மினிட்ஸ். 2வது சிபிஏடி அது வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில மட்டும் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சொன்ன சிபிடி வந்து நீங்க தமிழ்லயே அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த 2ல ஃபஸ்ட்டு சிபிடிலேருந்து 70%ம் அதுக்கப்புறம் சிபிஏடிலேருந்து 30% ஓவராலா மார்க்கு குவாலிஃபை பண்ணி 100க்கு எவ்வளோ வருது அந்த மெரிட் லிஸ்ட் போட்டு நெக்ஸ்ட்டு உங்கள டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இவ்வளோதான். இன்னும் டைம் இருக்கு. இதுக்கு வந்து என்ன அப்டின்னா, எக்ஸாம் டேட் எப்போ அப்டின்றது இன்னும் சொல்லல. ஸோ டைம் இருக்கு. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயர் தான் வரும். ஏன்னா என்டிபிசி அந்த இதுக்கே எக்ஸாம் டேட் வந்து இன்னும் இது பண்ணல. ஸோ அதனால நெக்ஸ்ட் இயர் தான் வரும். ஸோ படிக்க ஆரம்பிக்கிறவங்க தாராளமா படிங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. 5 வேக்கன்சி தான் இருக்கு கிடைக்குமா அப்டின்ட்டு பார்க்காதீங்க. எல்லாரும் அந்த 5 வேக்கன்சிக்காக தான் படிப்பாங்க. ஸோ நீங்களும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். எதுவும் டவுட் இருக்கு அப்டின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஸோ ஹவ் டு அப்ளை வீடியோ இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கு நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.